நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த தெய்வங்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்பூர விழா. சர்வ அலங்காரத்தோடு புறப்பாடு கண்ட கோதை நாச்சியார். செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் ஆடி திருவாதிரை அபிஷேகம். ஆடல் நாயகனை தரிசித்த ஏராளமான பக்தர்கள். வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் ஆடி அமாவாசை பூஜைகள் வைபவமாக நடைபெற்ற தீர்த்தவாரி. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவத்தை முன்னிட்டு பாசுர வரிகளுக்கு ஏற்ப அலங்காரம் நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருநாளை முன்னிட்டு ஆலயத்தில் இருக்கும் பரமபதநாதர் சன்னதியில் உள்ள கண்ணாடி அறையில் மூலவரை திருமால் இருஞ்சோலை பரமசுவாமியாகவும் உற்சவரை கள்ளழகராகவும் அலங்கரித்து 100 நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கை எனும் பாசுர வரிகளுக்கு ஏற்ப அலங்காரம் செய்திருந்தனர். கண்ணாடி அறையில் மூலவர் சங்கு சக்கரம் தாங்கி வீரவாளுடன் வில் அஸ்திரம் மற்றும் கதையோடு திருக்காட்சி தர கவசமும் கிரீடமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். குதிரை வாகனத்தில் உற்சவர் வெண்பட்டும் அடுக்கு பதக்கங்களோடு நவரத்ன கிரீடமும் அணிந்து ஏலக்காய் மாலையோடு மலர் மாலைகள் அணிந்து கள்ளழகராக திருக்காட்சி தந்தருளினார். தெய்வங்கள் முன்பு வெண்ணெய் நிவேதித்திருந்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்பூர உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஆண்டாள் நாச்சியார் சர்வாபரண பூஷிதையாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக கோவிலிலிருந்து உலா புறப்பட்ட கோதை நாச்சியாரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. ஸ்ரீ ஆண்டாளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசுமாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமாங்கல்யத்தோடு எம்பெருமான் பதக்கமும் வைத்து சாய கொண்டையில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்தராயும் நிறுத்தி சுட்டிப்பட்டை கட்டி முத்துச்சரங்களும் வைத்து காதணிகளோடு மூக்குத்தி புல்லாக்கும் தந்து மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உச்சி பிள்ளையும் நாகாபரண பூச்சடை பின்னலோடு குஞ்சலமும் கொண்டு பின்னழகையும் காட்டியபடி பவனி வந்த சூடி கொடுத்த சுடற்கொடியாளுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்தனர். பிரபந்ததாரர்கள் திருவிருத்த பாசுரங்களை சேவித்தபடி வர வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த நாச்சியாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் ஆடி மாத திருவாதிரை அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை சிவாலயம் திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் சபை நடுவே அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் அழகிய கூத்தரையும் சிவகாமி அம்மையையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு சகஸ்ரதாரை வழியாக கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் செப்பறையில் எழுந்தருளி திருக்காட்சி தர நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபத்துடன் கோபுர தீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசுபச்சாரம் செய்து 4 வேத பாராயணத்துடன் பஞ்சபுராணம் பாடி ஸ்ரீ அழகிய கூத்தருக்கு பத்திரங்கள் மற்றும் வண்ண மலர்களால் புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு தங்க கேடயத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து ஆலயத்திலிருந்து வடவாறு ஆற்றங்கரைக்கு சுமந்து வந்தனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். பிறகு ஆற்றங்கரையில் அபிஷேக பீடத்தின் மேல் கலசங்களுடன் தீர்த்த பேரரை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன.
உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வில்லேந்திய திருக்கோலத்தில் தசரதன் மைந்தர்கள் திருக்காட்சி தர தீட்சிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை செய்ததும் தீர்த்த பேரருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றியதும் வடவாற்றில் இறங்கி தீர்த்த பேரருக்கு தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகள் மீண்டும் கோவிலை அடைந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடி தெப்போற்சவத்தின் 3ஆம் நாளில் உற்சவரம்பாள் காமதேனு வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். சிவாலயத்திலிருந்து ஸ்ரீ விநாயக பெருமானையும் உற்சவர் முருகப்பெருமானையும் சிறப்பு அலங்காரத்துடன் சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். காமதேனு வாகனத்தில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மன் நின்ற திருமேனியுடன் காட்சி தர பவனி வந்து அருளினார். மின்வொளியில் பிரகாசமாக அருள் புரிந்தவாறு உலா வந்த அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி நவரத்ன ஆபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் யானை கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல மாட வீதிகளில் அம்பிகைக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நகர தெப்பக்குளத்திலிருந்து கேரளத்து செண்டை வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள், பம்பைகள் முழங்க பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு வலம் வந்தனர். நிறைவாக அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவிலை அடைந்து பால்குடங்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து மூலவருக்கும் உற்சவருக்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பிலிக்கல்பாளையம் கரட்டூரில் உள்ள அருள்மிகு விஜயகிரி வடபழனி ஆண்டவர் கோவிலில் லட்சார்ச்சனை விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அர்ச்சகர்கள் கோவில் திருப்படிகளுக்கு பூஜைகளை செய்தனர். ஒவ்வொரு படியிலும் தீபங்கள் ஏற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கருவறையில் மூலவர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் முத்தங்கி அலங்காரத்துடன் அழகாக அருள் புரிய அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்கள் கொண்டு லட்சார்ச்சனையை சிறப்பாக நடத்தினர். பிறகு நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த வேலவனுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. எட்டுப்பேட்டை கட்டி ஆளும் சேலத்து கோட்டை அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழா பூச்சாட்டுதலுடன் துவங்கியது. ஆடி திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். பம்பைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் மலர் மாலைகளையும் மங்கள பொருட்களுடன் வண்ண மலர் தட்டுகளையும் ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக அம்மனின் திரு உருவம் வரைந்த பட்டத்தையும் வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பிறகு கோவிலை அடைந்ததும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கும் உற்சவர் அம்மனுக்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்களால் புஷ்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அருள்மிகு பெரிய மாரியம்மனுக்கு தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோயம்புத்தூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கும் வெள்ளி கவச அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சிவபெருமானுக்கும் தீபம் காட்டப்பட்டது. பின்னர் தனி சன்னதியில் நின்று அருளும் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரிக்கு நாமார்ச்சனையோடு ஆரத்தி காண்பித்தனர். பச்சை பட்டு சேலை கட்டிக்கொண்டு சாய கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்து ஸ்ரீ மீனாட்சி தேவியாக அம்பிகை அழகாக அருள் புரிந்தார். ஆலய வளாகத்தில் மேடை மீது சிவபூஜை செய்யும் பார்வதி தேவியாக அம்மனை அமர்த்தி அருகே ஸ்ரீ காமாட்சி அம்பாளையும்
உற்சவர் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரியையும் விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமான பெண்கள் வரிசையாக அமர்ந்து பக்தி பாடல்கள் பாடி அம்பிகையை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கரூர் மாவட்டம் ஒப்பிடமங்கலம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கிளிசேர் மொழிமங்கை உடனாகிய ஸ்ரீ அடியார்க்கு எளியர் கோவில் திருப்பணிகள் துவக்கமாக கால்கோள் விழா நடைபெற்றது. மூலவர் அருள்மிகு அடியார்க்கு எளியாரை சிறப்பாக அலங்கரித்து நந்தி பகவானுக்கு எருக்கம்பூ மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளையும் பிரதான கலசங்களையும் மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சிவனடியார்களும் பக்தர்களும் பாடல்கள் பாடியபடி இருக்க உற்சவ மூர்த்திகள் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கலசங்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. கோவிலை சுற்றி வலம் வந்து புதிதாக ஆலயம் எழுப்பப்படும் பகுதியில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூமி பூஜையை துவக்கினர். நவதானியங்களுடன் பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை ஊற்றி உபயதாரர்களும் பக்தர்களும் அபிஷேகம் செய்ததும் பலவித பழங்கள் சேர்ப்பித்து புனித நீரும் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மண் சேர்ப்பித்து மாலைகள் சூட்டி ஆரத்தி காண்பித்ததும் பூமி பூஜை நிறைவு செய்து திருப்பணிகள் துவக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு உற்சவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். கோவில் மண்டபத்தில் உற்சவர் அம்மனை ஆசனத்தின் மேல் அமர்த்தி கற்பூரம் காட்டப்பட்டது. சிகப்பு பட்டு சேலையோடு சர்வாபரணங்கள் அணிந்து ஜெகமாளும் நாயகியாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்காட்சி தர எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி கோவிலில் கூற்றுவநாயனார் குரு பூஜை நடைபெற்றது. சிவாலயத்தில் உள்ள நாயன்மார்கள் சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் கூற்றுவ நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி இருக்க நாயன்மாருக்கு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கூற்றுவ நாயனாருக்கு தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காடமங்கலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காளியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி கோவில் மண்டல பூஜை நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தாரை தப்பட்டை முழங்க நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். இளைஞர்களின் ஆட்டம் பாட்டத்துடன் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்த பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு காளியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி கோவிலை அடைந்தனர். இதையடுத்து சிறுமியர்களும் பெண்களும் கோவில் வளாகத்தில் பாடலுக்கு ஏற்ப நடனமாடி கும்மி அடித்து வழிபட்டனர். ஏராளமானோர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த அருள்மிகு காளியம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கீரனூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு மங்களகாளி உடனுரை ஸ்ரீ யோக காளீஸ்வரர் கோவில் ஆடித்திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சித்தி விநாயகர் கோவிலில் மூலவர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அம்மன் பூங்கரகத்திற்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மாங்கல்யம் கட்டி பம்பைகள் முழங்க சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதையடுத்து பூங்கரகம் முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களையும் தீச்சட்டி சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு மங்கள காளியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு கருவறையில் சிம்மத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது.
ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஸ்ரீ வெளியாண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர உற்சவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளன்று மூலவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி ஒட்டியானத்துடன் காசு மாலையும் பலவித ஆபரணங்களோடு வெள்ளி பாத கவசம் அணிவித்து குழலூதும் ஸ்ரீ வேணுகோபாலனாக அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரம் தாங்கி சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீ வேணுகோபாலனாக காட்சி கொடுத்த ஆண்டாளுக்கு நாமார்ச்சனையோடு தீபாரதி காட்டப்பட்டது. பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசனம் செய்து வழிபட்டனர். 5ஆம் நாளில் மூலவரை வீணை மீட்டும் பரகால நாயகியாக அலங்கரித்திருந்தனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் சாயக்கொண்டையும் வைத்து மூக்குத்தி புல்லாக்கோடு காதணிகளும் பூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். வீணையை மீட்டும் கோலத்தில் அமர்ந்தருடைய தாயாருக்கு தீபம் காட்டப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மட்டுவார் குழலம்மை சமேத ஸ்ரீ தாயுமானவர் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆடிப்புற திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் அம்பாள் ரிஷப வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு மட்டுவார் குழல் அம்மைக்கு பச்சை கரை வைத்த ஊதா நிற பட்டுச்சேலை கட்டி காசு மாலையுடன் தங்க ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் வெள்ளி மூஷிகன் மீது விநாயகர் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக மலை அடிவாரத்தில் பவனி வந்த அபயமும் வரதமும் காட்டியபடி அருளிய அம்பிகைக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த பெருவிழாவையொட்டி உற்சவமூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை தனி கை பலகையிலும் திரௌபதி மற்றும் தேவியர்களோடு உற்சவர் தர்மராஜாவையும் விசேஷ அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அலங்கார பிரியன் புதுப்பட்டாடையோடு தங்க ஆபரணங்களும் திருமுடியில் மயில் பீலியுடன் பதக்கங்களும் அணிந்து அழகாக திருக்காட்சி தந்தருளினார். திரௌபதி மற்றும் தேவிகாவுடன் எழுந்தருளியிருந்த தர்மருக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களோடு அலங்காரம் செய்திருந்தனர். கைலாய வாத்தியங்கள் காவல் தெய்வம் முன்னே செல்ல உற்சவமூர்த்திகளை கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு வாகனத்தில் தெய்வங்களை அமர்த்தி ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு பிரதான திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டதும் பூஜைகளை துவக்கினர். மூலவர் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி ஆபரணங்களோடு விசேஷ கிரீடமும் அணிவித்து சிரசிற்கு வெள்ளி கவசம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அர்ச்சகர் கலச பிரதிஷ்டையோடு ஆராதனை செய்ததும் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த பெண்கள் முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களாலும் மஞ்சள் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கும்பகோணம் அருகே பாபநாசம் அடுத்த கணபதி அக்ரஹாரத்தில் உள்ள ஸ்ரீ ஹரிஹரபுத்திர ஐயனார் சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதையடுத்து கலச புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று
ஹரிஹரபுத்திர ஐயனாரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்கும் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு திருச்சிற்றம்பல குருநாத சுவாமி கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கோபுர உச்சியை அடைந்ததும் மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பரவசத்துடன் தரிசித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே புதுப்பட்டியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ காளியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கடம்புறப்பாடு நடைபெற்றது. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசத்திற்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் தனி சன்னதியில் உள்ள அருள்மிகு காளியம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவிலாங்குளத்தில் உள்ள அருள்மிகு அழகுவள்ளியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் கடம்புறப்பாடு துவங்கியது. வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு கருவறையில் பீடத்தின் மேல் வீற்றிருந்து அருள் புரியும் ஸ்ரீ அழகுவள்ளி அம்மனுக்கும் கலசாபிஷேகம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் முத்தனம்பாளையம் அருகே செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் அருள்மிகு கருப்பண்ண சுவாமி ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காட்டியதும் கடம்புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி வந்து கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரங்களுடன் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் கோவிலில் நாக தேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ செல்வ விநாயகரை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலசாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கருவறையில் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பன் பகுதியில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில், ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோவில்களின் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் யாகங்கள் வளர்த்ததும் கலச புறப்பாடு நடைபெற்றது. முதலில் விநாயகர் திருக்கோவில் கோபுரத்திற்கும் அதைத் தொடர்ந்து மற்ற ஆலயங்களின் கோபுரங்களுக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நிறைவாக கோவில் கருவறையில் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு கலச நீரை ஊற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த சித்தாமூர் கிராமத்தில் இருக்கும் புனரமைக்கப்பட்ட அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில், கிராம தேவதையான அருள்மிகு புலியம்பாள் திருக்கோவில் மற்றும் புதிதாக எழுப்பப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி யாகசாலையில் பிரதான கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேளதாளங்கள் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்தனர். இதையடுத்து கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர்.
இதேபோல் மற்ற ஆலயங்களின் விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த தெய்வங்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்பூர விழா. சர்வ அலங்காரத்தோடு புறப்பாடு கண்ட கோதை நாச்சியார். செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் ஆடி திருவாதிரை அபிஷேகம். ஆடல் நாயகனை தரிசித்த ஏராளமான பக்தர்கள். வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் ஆடி அமாவாசை பூஜைகள். வைபவமாக நடைபெற்ற தீர்த்தவாரி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।